ஸோ இன்றைக்கி தீபாவளி செகண்ட் டே அண்ட் நம்ம அதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ஐம் கெட்டிங் ரெடி டு மீட் சம் ஒன். ஆஸ் லாஸ்ட் வீடியோவில் நான் யாரோ ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள நம்ம மீட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, அது என்னுடைய அக்கா. ஸோ நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் ஸோ கிளம்பி மீட் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். நான் சூப்பர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஏன்னா இது பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் ஜாய் டு த ஹோம். ஸோ ரீசெண்டாக நான் சாய் பல்லவியோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அமரன் ப்ரொமோஷன்ஸில். ஸோ அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டர் ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க சிஸ்டர் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்யூனான ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு மேஜிக். அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் திங் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய டீனேஜில் ஐ ஹாவ் த பேடஸ்ட் மெமரிஸ் ஆஃப் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நான் ஆல்ரெடி தள்ளி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். பட் God didn't leave me, okay? Magic happened. I was blessed with a sister, beautiful womanhood actually. அது எப்படி சொல்கிறது, த ஹோல்சம் சங்க்ஸ் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஹீலர்ஸ், நம்ம ட்ராமாஸை ஹீல் பண்ணலாம். லைக் வி ஷேர் லிப்ஸ்டிக்ஸ், வி ஷேர் குக்கிங் ஸ்கில்ஸ், வி ஷேர் எவ்ரி லிட்டில் திங்ஸ். லைக் ஸோ நம்ம எல்லாருக்குமே சர்டன் பாயிண்ட் ஆஃப் த டைமில் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப மோசமான விஷயம் நடந்திருக்கலாம், கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் வி ஹாவ் டு ஹீல் ஃப்ரம் தட். அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா there are so many good people yet to come into our life, and so many good things are yet to happen, are about to happen actually. ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து ஹீல் பண்ணணும். நமக்குள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு ஓப்பனாக இருப்போம். ஸோ என்னை இப்படி யோசிக்க வச்சது வந்து ரெண்டு அழகான அற்புதமான சோல்ஸ் வந்து என்னுடைய அம்மாவும் என்னுடைய அக்கா தான். தே மேட் மீ பிலீவ் இன் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சுவலி. இன் மை டார்க்கஸ்ட் டைம்ஸ் தே கேவ் மீ ஹோப், தே மேட் மீ ஸ்ட்ராங், தே மேட் மீ இண்டிபெண்ட். ஸோ ஐ எம் forever grateful for the friendship. ஸோ நான் அதை திருப்பி சொல்கிறேன், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் super awesome, okay? Just believe me. Not that I hate all the men in my life, okay? I'm just grateful for the female friendships. We are talking about females, okay? Because they light up the home. Like நீங்கள் எப்போச்சு யோசிச்சிருக்கீங்களா, ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா, ஃபீமேல்ஸ் மேக் இட் ஸ்பெஷல், okay? We make it special to every girl watching this, okay? I felt it for a moment, like since it's a festive time, I used to, like we do all the work. Friends யாரும் வேலை செய்யாமல் இல்லை, they do their work, but what we do adds a little magic, you know what I mean? So I'm so happy to be the girl I am today. I hope you girlies feel that too. ஸோ இந்த கதை எதுக்குன்னா, நான் என் சிஸ்டர் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்றத ஒரு பொய்டிக்காக சொல்லணும்னு நினச்சேன். பட் என்னுடைய மேலே நான் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட். அது என்னென்னா, ஐ ஹாவ் வெரி ஃபியூ ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை லைஃப் அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். பட் I'm not worried if God blesses me with more of that, okay? I pray you guys, like if you're a male, you get to experience that beautiful male to male genuine friendship, and if you're a female, I pray you get that, okay? So I hope God blesses us with a lot of good friends and genuine friends. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். அது யாருக்கு தான் ஒரு குட் லைஃப், ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கும், okay? I hope we all get that one day. So we are at the end. I'm here solving the puzzle. Remember வீடியோக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன். So I hope I can solve this puzzle. We are halfway there. I'll see you guys in the next video. Until that, bye.